வணக்கம். இந்த வீடியோவில் அழகாபுரத்து சுடலமானே அழகாபுரத்து மாயாண்டி சுடலையுடைய வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். கதை எங்கே வச்சு நடக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஊரில் வச்சு நடக்க போகுது. குறிப்பாக இந்த கதையானது ஒரு கொடிமரத்து மாடனுடைய கதை. பொதுவாகவே இந்த குலசாமிகள் எல்லாம் ஒரு பெரிய மரத்தில் போய் வாசம் செய்வாங்கன்னு அந்த மரங்களை யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ வெட்டி எடுத்துட்டு வந்தா அவங்களோட பின்தொடர்ந்து வந்து அவங்கள பழி வாங்கும், இல்லைன்னா அவங்க கிட்ட வேற பழிகளை கேட்கும், பூசை கேட்கும். அப்படிங்கிற மாதிரியான கதைகளை நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரியான ஒரு கதை தான் இந்த அழகாபுரத்து சுடலை கதை. ஆனா மற்ற கதைகள்ல இருந்து வேறுபட்டு இந்த கதையில எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. எப்படி சுடலமாடனுடைய அந்த மரமானது வெட்டப்படுது, எப்படி அதை மலையிலிருந்து இறக்கி கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாலேயே நிறைய விஷயங்களை ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க சட்டுப்புட்டுன்னு கதைக்குள்ள போவோம். இந்த கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஊர் இருக்கு. இந்த ஊர்ல திருவேங்கட பெருமாள், ஒரு வெங்கடாஜலபதி பெருமாளுடைய கோயில் இருக்கு. ரொம்பவே பழமையான கோயில். தமிழ்நாட்டை நாயக்கர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த 1500களில் இந்த கோயில் கட்டப்பட்டுருச்சுன்னு சொல்றாங்க. இந்த சின்ன ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள் உலக அளவுல ரொம்பவே ஃபேமஸான சிற்பங்கள். சிலைகளை தட்டி பார்க்கும்போது வித்தியாசமான சங்கீதம் கேட்கறதா இருக்கட்டும், இந்த சிலைகளை உத்து பார்த்தோம்னா அதுல நிற்கக்கூடிய உருவங்களுடைய ரேகையெல்லாம், நகமெல்லாம், சதையெல்லாம் அப்படியே தத்ரூபமா நமக்கு தெரியும்படியாக செதுக்கப்பட்டிருக்கு. அப்படிலாம் நிறைய சிறப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பழமையான கோயில்ல அந்த காலகட்டத்தில் கோயில்ல திருவிழா நடத்தலாம்னு முடிவு பண்றாங்க. திருவிழா நடத்தினா இந்த ஊர் கோயில்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்திருக்கு. இந்த கோயில் திருவிழால தேரோட்டம் மட்டும் 12 நாளுக்கு நடக்குமா. 12 நாளும் இந்த ஊர்ல இருக்கிற வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஒவ்வொரு நாள் தேர் இழுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுல ஒரு வில்லங்கம் இருக்கு. அது என்னன்னா, இந்த கோயில்ல திருவிழா நடத்துறதுக்கு முன்னால கோயில்ல கொடிக்கம்பம் நட்டியாகணும். இவ்வளவு நாளா இப்படி ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருந்து திடீர்னு ஏற்கனவே இருந்த கொடிமரம் பழுதுபட்டு போயிருச்சா, இல்ல இந்த கதை நடக்கிறப்ப தான் கோயில்ல முதல்ல கொடிமரமே நாட்டினாங்களா அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்ல. இருந்தாலும் இப்போ இந்த வெங்கடாஜலபதி கோயிலுக்கு ஒரு கொடிமரம் தேவைப்படுது. அந்த கொடிமரத்தை ஏற்பாடு பண்றதுக்காக இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்த தர்மகர்த்தா மயிலேறும் பெருமாள் முதலியார் அப்படிங்கிறவரு ஆசாரிகள் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஏன்னா ஆசாரிகள் வந்து தான் சரியான மரத்தை தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டு அதை செதுக்கி இங்கே கோயில் கொடிமரமாக நுப்பாட்ட முடியும். இப்போ நம்ம சில கோயில்களில் பார்க்குற மாதிரி கோயில் கொடிமரமானது காங்கிரீட் கொடிமரமாவோ இல்லைன்னா கல்லால செய்யப்பட்ட கொடிமரமாவோ அதுக்கு மேல கோல்டன் பிளேட்ஸ் போட்ட மாதிரியும் இருக்காது. உண்மையாவே கோயில் கொடிமரம்னு சொல்லப்படக்கூடியது காட்டுல இருந்து வெட்டி எடுத்து வரப்படக்கூடிய உயரமான மரத்தை தான் கோயில் முன்னால நட்டுவாங்க. அப்படிப்பட்ட மரத்தை வெட்டி எடுத்துட்டு வரதுக்காக விட்டிலாபுரத்தை சேர்ந்த வெங்கலமுடி ஆசாரின்னு சொல்லுவாங்க. அவருடைய உண்மையான பேரு வெங்கடாச்சல ஆசாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசாரிக்கு நம்ம தர்மகர்த்தா சொல்லி விடுறாரு. அப்படியாக வரக்கூடிய ஆசாரி தன்னுடைய தம்பிமார்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு 7 பேரா வந்து தர்மகர்த்தா முன்னால நிற்கிறாரு. ஐயா, நீங்க கேட்கிற மாதிரி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு ஒரு பெரிய கொடிமரம் நாட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்க பக்கத்துல இருந்து எங்கேயும் நம்மளால அப்படி ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்துட முடியாது. அதுக்கு நம்ம ஏழுமலங்காவுக்குள்ள போகணும். சொரிமுத்து ஐயனார் வாசம் செய்கிற பாபநாசம் காட்டு பகுதிக்கு போகணும். அதுக்குள்ள இருந்துதான் தேடி தொலாவி அத்தம்பெரிய ஒரு மரத்தை நம்மளால கண்டுபிடிச்சு எடுத்து வர முடியும். அப்படி எடுத்துட்டு வரதுலையும் 2 பெரிய சிக்கல்கள் இருக்கு. நம்ம போறது ஒரு சரியான மலங்காடு. அதுல இருந்து அத்தத்தண்டி மரத்தை வெட்டி கொண்டு வந்து மறுபடியும் ஊருக்குள்ள சேர்க்கிறதுனா ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்காக அந்த மரத்தை தாங்குற அளவுக்கு நம்ம ஒரு பெரிய வண்டியை ஏற்பாடு பண்ணணும். அந்த காலத்துல எல்லாம் மாட்டு வண்டி தான் இருக்கு, பெரிய மோட்டார் வாகனம்லாம் இல்ல. அதனால மாட்டு வண்டியிலேயே ஒரு பெரிய மாட்டு வண்டியை நம்ம ரெடி பண்ணி ஆகணும். அதுபோக அந்த பெரிய மாட்டு வண்டியை இழுக்கிறதுக்காக எருமை கிடாக்கள் நமக்கு வேணும். காளமாட வச்செல்லாம் அத்தம்பெரிய மரத்தை வச்சு இந்த மாட்டு வண்டியில இழுத்துட்டு வர முடியாது. அதுக்காக மலங்காட்டுல கூட இழுத்து வரக்கூடிய எருமை மாடுகள் நமக்கு வேணும். அதனால அந்த எருமை மாடுகளை எல்லாம் பிடிக்கிறதுக்கு கரூர் சந்தைக்கு தான் போயாகணும். இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லி தர்மகர்த்தா கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்கிட்டு கரூருக்கு போய் இந்த ஆசாரி 16 எருமை மாடுகளை பத்திட்டு வராருன்னு சொல்லப்படுது. ஏந்தும் கொம்பே, இறங்கும் கொம்பே, நெத்தி சுட்டி, நெடுவாள், கார் எருது, போர் எருது, கண்ணாடி மயில் எருது, இப்படியாக அந்த 16 எருமை கடாக்களை பத்திக்கிட்டு கிருஷ்ணாபுரத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்புறமா கிருஷ்ணாபுரத்தில் அந்த மிகப்பெரிய மாட்டு வண்டியை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க பாருங்க. அந்த வண்டிக்கு பேரு 7 அச்சு உருள வண்டி அப்படின்னு சொல்றாங்க. அருள வண்டி, காட்டு வண்டி, சரட்டு வண்டி, கோலால் வண்டி, இப்படியாக அந்த காலத்தில் சொல்லப்பட்ட பல வகையான மாட்டு வண்டி எல்லாம் செஞ்சு அத்தனையும் ஒன்னா சேர்த்து கட்டி இப்படி இத்தத்தண்டி பாரத்தை தாங்கிறதுக்கான அந்த வண்டி
வண்டியையும் சரி கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க மரத்தை வெட்டுறதுக்காக அவங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்க போறாங்க. அதனால தர்மகர்த்தா அவங்களுடைய வழி செலவுக்காக கொஞ்சம் பணம் கொடுக்கிறாரு. இந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு வர்றது ஒன்றும் ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. போனோம் வெட்டினோம் வந்தோம் அப்படின்னு இருக்க முடியாது. ஒரு மண்டல காலம் வரைக்கும் கூட அந்த மலங்காட்டுக்குள்ளேயே தங்கி இருந்து சரியான மரத்தை தேடி அதுக்கப்புறமா வெட்டி எடுத்து வரக்கூடிய கதைகள்லாம் இருக்கு. அதனால ரொம்ப நாள் ஆகுமேங்கிறதுக்காக இவங்களுடைய கை செலவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்கிறாரு தர்மகர்த்தா. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போய் இந்த ஆசாரிமார்கள் எல்லாம் அரிசி, பானை, தடியங்காய், 4 வகையான சேவல்கள், கருஞ்சேவல், செஞ்சேவல், போர்விடலி, போர்ச்சேவல், இப்படிப்பட்ட சேவல்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு நல்லா 2 பானைகள் பொங்க வைக்கக்கூடிய நல்லா வெந்து சுட்ட பானைகள் 2 பானைகளை வாங்கிக்கிட்டு வெத்தலை, பாக்கு, சந்தனம், பூ, இப்படி பூசை செய்யக்கூடிய அத்தனை பொருட்களை வாங்கிக்கிட்டு அவங்களுடைய பிரயாணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. வெங்கடாஜலபதி கிட்ட போய், அப்பனே உனக்காகத்தான் இப்படி ஒரு கொடிமரம் வெட்ட போறோம். நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் ஆசாரிமாறு போறோம். போற இடம் சாதாரணப்பட்ட இடம் கிடையாது. சரியான மலங்காடு. அங்க இருக்கக்கூடிய பேய் பிசாசுகள் கிட்ட இருந்து தேவாதி தேவதைகள் கிட்ட இருந்து நீங்க எங்களை காப்பாத்தி மரத்தை வெட்டி மறுபடியும் உங்க பிள்ளைகளை கொண்டு வந்து இங்க சேர்க்கணும் அப்படின்னு இந்த 7 ஆசாரிமார்களும் வேண்டிக்கிட்டு அவங்களுடைய பிரயாணத்தை தொடங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே வரலாறுல இன்னொரு வெர்ஷன் ஸ்டோரியில இப்படி இந்த 7 ஆசாரிகள் கிளம்பி போகும்போது இந்த கோயில்ல இந்த வெங்கடாஜலபதிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த 7 ஐயமார் சாமிகளும் அவர்களுக்கு துணைக்காக இந்த மலங்காட்டு பயணத்துல கூடவே போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்படியாக இவங்க அவங்களுடைய பிரயாணத்தை தொடங்கி போகும்போது அந்த வெங்கடாஜலபதி கோயிலுக்கு மேல கருடன் வந்து வட்டமிட்டு அவங்களுடைய பயணத்துக்கு பச்சை கொடி காட்டி அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியாக இந்த வண்டியானது பல ஊர்களை கடந்து கடைசியாக இவங்க மரம் வெட்டுறதுக்காக தேர்ந்தெடுத்திருந்த அந்த பாபநாசம் சொரிமுத்து ஐயனார் காட்டுப்பகுதிக்கு வந்து சேர்றாங்க. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. அந்த காலகட்டத்தில் எல்லாம் இந்த பகுதியானது சிங்கம்பட்டி ஜமீனுடைய எல்லையில் இருக்கு. அங்க ஒரு மரத்தை வெட்டி எடுத்துட்டு போகணும்னா ஜமீன் கிட்ட உத்தரவு வாங்காம எடுத்துட்டு போக முடியாது. அதனால இந்த ஆசாரிமாரு முறைப்படி சிங்கம்பட்டி ஜமீன் கிட்ட போய் வந்த விஷயத்தை சொல்லி உத்தரவு கேட்கிறாங்க. அவரும் சாமி காரியத்துக்காக மரம் வெட்ட வந்திருக்கீங்க, தாராளமா உங்களுக்கு பிடிச்ச நல்ல மரமா பார்த்து வெட்டி எடுத்துட்டு போங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்துறாரு. அதுக்கப்புறமா இந்த அண்ணன் தம்பி அத்தனை பேரும் கிளம்பி வந்து சொரிமுத்து ஐயனார் கோயில்ல குளிச்சு முடிச்சு அவரை கும்பிட்டு முடிச்சிட்டு அவருடைய பரிவார தெய்வங்களா இருக்கக்கூடிய சங்கிலி பூதத்தாரா இருக்கட்டும், ஐயம்பந்தி பேய்ப்படைகளா இருக்கட்டும், அழகு பட்டவர் ஆயனா இருக்கட்டும், பேச்சி பிரம்ம சக்தியா இருக்கட்டும், பன்றிமாடன், கரடிமாடன், கசமாடன், புலமாடன், இப்படி அத்தனை தேவாதி தேவதைகளையும் வணங்கிக்கிட்டு மலங்காட்டுக்குள்ள பயணப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக போய் அவங்க மரத்தை தேடி பார்க்கறாங்க. ஒரு 8 நாளா தேடி பார்க்கறாங்க. மரம் கிடைக்கவே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சரியான மரமானது இவங்க கண்ணுல சிக்க விடாம அந்த காட்டுக்குள்ள இருந்த தேவாதி தேவதைகள்லாம் அவங்கள சோதிச்சு பார்க்குது. அவங்களுடைய கண்ணை கட்டி போடுது. சரி, நம்ம வந்த வேலை அவ்வளவு சீக்கிரமா முடியாது போலயே, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த 8வது நாள் நைட்டு இந்த அண்ணன் தம்பி 7 பேருக்கு படுத்திருக்காங்க. அப்போ கிருஷ்ணாபுரத்து வெங்கடாஜலபதி சாமி இந்த மூத்த ஆசாரியுடைய கனவுல வந்து பேசுறாரு. மகனே, நீ வெட்ட வந்திருக்கிற அந்த மரம் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த காட்டுல ஈசான மூலையில அந்த மிகப்பெரிய மரம் ஓங்கி உயர்ந்து இருக்கு. நல்ல ஒரு பெரிய தேக்கு சந்தன மரம் நிக்குது. அத்தம் பெரிய மரமா இருந்தாலும் அதுல 2 கொப்பு மட்டும் தான் போட்டிருக்கு. கணு எதுவும் இல்லாம கொடிமரம் வெட்டுறதுக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட சரியான மரம் மகனே, அதை போய் வெட்டு அப்படின்னு இந்த ஆசாரிக்கு அவர் அருள்வாக்கு சொல்லிடுறாரு. அதனால பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அண்ணன் தம்பி 7 பேரும் கிளம்பி குளிச்சு முடிச்சு அந்த மரத்தை வெட்டுறதுக்காக அதை தேடி போறாங்க. சாமி காட்டுன அதே இடத்துலயே அத்தம் பெரிய ஓங்கி உயர்ந்த அந்த கருந்தேக்கு சந்தன மரம் நிக்குது. இதை பார்த்த உடனே ஆசாரிக்கு குளிராட்டிருது. ஆஹா, இதுதான் நம்ம வெட்ட வந்த மரம், சாமி காட்டி கொடுத்த மரம்னு சொல்லி இந்த மரத்துக்கு பூசையை போட்டு இதை வெட்ட ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. ஆனா இந்த மரம் சாதாரணப்பட்ட மரம் கிடையாது. இந்த மரத்துல தான் சுடலமாடனும் 21 தேவாதி தேவதைகளும் வாசம் பண்றாங்க. ஆனா அவங்க வாசம் பண்ணக்கூடிய மரம் அப்படிங்கிறது இந்த ஆசாரிமார்களுக்கு தெரியாது. சுடலமாட சாமியும் நேரா இறங்கி வந்து இது நான் வாசம் செய்யக்கூடிய மரம், நீ வெட்டாத அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஆனா அதே சமயத்தில் இவங்க வெட்டக்கூடிய அந்த மரத்துக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்களை, இவங்க அதை வெட்ட விடாத மாதிரி ஏகப்பட்ட இடைஞ்சல்களை மட்டும் சுடலமாட சாமி கொடுப்பாரு. அப்படி என்னெல்லாம் கொடுத்தாரு, எப்படியெல்லாம் இவங்களை சோதிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த ஆசாரிமார்கள் 7 பேரும் அழகாக ஒரு குடத்துல தண்ணி எடுத்து கொண்டு வந்து இந்த மரத்தை முதல்ல நல்லா கழுவுறாங்க. அதுக்கப்புறமா மரத்துக்கு காப்பு கட்டி அதை வெட்டுறதுக்கான வேலைகளில் ஈடுபட போறாங்க. அப்போ
சுடலமாடசாமி, நீ இந்த மரத்துக்கு காப்பு கட்டுனா மட்டும் நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? கண்டிப்பாக இந்த மரத்தை வெட்டும் போது உனக்கு பல சோதனைகளை செய்வேன், உன்னை வெட்ட விட மாட்டேன் அப்படின்னு பொங்கி நின்று சிரிச்சாருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா மரத்தை கழுவி சந்தன பொட்டு வச்சு குங்கும பொட்டு வச்சு இந்த வெங்கடாச்சல ஆசாரி அந்த மரத்துடைய ஒரு பக்கத்தில் நிற்கக்கூடிய செடிகளை பூராத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு அந்த மரத்துக்கு முதல்ல பொங்க போட்டு அதை சாமி கும்பிடணும், அதுக்கப்புறமா தான் மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால பொங்கல் போடுறதுக்காக ஒரு 3 பெரிய கல்லை எடுத்து வந்து அந்த இடத்துல அடுப்பு மூட்டி இவங்க ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பானையை வச்சு இவங்க பொங்கலை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி அந்த பொங்க வைக்க ஆரம்பிக்கும் போது அந்த கல்லுகளை எல்லாம் எடுக்கும் போதே அதுக்குள்ள பெருசா இருந்த ஒரு கருந்தேள், ஒரு நட்டுவாக்காளி அங்க இருந்த ஒருத்தரை கொட்டி போடுது. என்னடா நமக்கு வந்த சோதனை, இந்த சமயத்துல இப்படி ஒரு விஷத்தேள் கொட்டி போடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுல கிடைச்ச சில பச்சளை மூலிகைகளை எல்லாம் வச்சு அவருக்கு மருந்து கொடுத்துறாங்க. சரி, அதுக்கப்புறமா அந்த 3 கல்லையும் கூட்டி வச்சு அரிசியை போட்டு தண்ணியை போட்டு அந்த பானையில கொதிக்க வச்சு பொங்கலை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நல்லா வெந்துக்கிட்டு பொங்கல் பொங்கக்கூடிய அந்த சமயமா பார்த்து இவங்க பொங்க வைக்க வாங்கிக்கிட்டு இருந்த அந்த பானையானது உடைஞ்சு போயிருது. என்னடா நல்லா சுட்ட பானையை தானே நம்ம சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தோம், இப்படி திடீர்னு உடைஞ்சு போச்சே, இது என்ன ஒரு அபசகனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி வேற வழி இல்ல, ஒரே அபசகனமா தான் நடக்குது, இருந்தாலும் நம்ம வந்த வேலையை செய்யாம ஊருக்கு போக முடியாது, ஊர் கோயிலுக்கு கொடிமுறை நாட்டாம இருக்க முடியாது, அதனால தேங்காயை உடைச்சு அடுத்த வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயை உடைக்கிறாங்க. அப்படி உடைக்கும் போதும் அந்த தேங்காயுடைய நடுக்கண்ணானது செதறி போய் உழுகுது. இதுவும் ஒரு அபசகுணமா போச்சேன்னு சொல்லிட்டு ஒரே யோசனையில் இருக்காங்க. சரி, அத்தனையும் தாண்டி இதில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு செஞ்சேவலை பழி கொடுத்துட்டு நம்முடைய வேலைகளை எல்லாம் ஆரம்பிப்போம்னு சொல்லிக்கிட்டு ஒரு செஞ்சேவலை பழி கொடுத்துட்டு அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கதை போக்கில் போகும். இதே சமயத்தில் இன்னொரு வெர்ஷன் ஸ்டோரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 7 ஆசாரிகளோட 7 ஐயமாறு, அந்த கோயிலுடைய ஐயமாறு துணைக்கு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட இவங்க கேட்பாங்க, என்ன சாமி பூராமே அபசகுணமாக நடக்குது, இதுக்கு பின்னால ஏதாவது தெய்வ குத்தம் இருக்கா சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நீ பொங்க பானைக்கு முதல்ல ஒரு தீபாராதனை காட்டியிருக்கணும், அதை காட்டாமல் விட்டதுனால தான் இப்படி பானையானது உடஞ்சி போச்சு, ஒன்றும் கவலைப்படாத வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு அவங்க உத்தரவு கொடுத்துட்டாங்க, அதை நம்பித்தான் இவங்க மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் இவங்க மரத்தை வெட்ட ஓங்கும் போதே கோடாரியானது புடுங்கி வந்து ஒருத்தருடைய காலை பதம் பார்த்து விட்டுரும். என்னடா இப்படி ஆகிப்போச்சு, ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கே, ஏற்கனவே நம்ம சேவலை பலி கொடுத்தாலுமே இங்கே மறுபடியும் மனுஷனுடைய ரத்தத்தை இந்த மரமானது காவு வாங்குதே அப்படின்னும் பயந்து போய் நிற்பாங்கன்னு சொல்லப்படும். இன்னொரு வெர்ஷன் ஸ்டோரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ஏற்கனவே இந்த மரத்தை வெட்டுறதுக்கு முன்னால சொரிமுத்து ஐயனார் கோயில்லையே அங்கே வச்சு ஒரு ஆட்டை பலி கொடுக்கும் போது அந்த ஆட்டுடைய தலையானது துண்டா போய் கீழே உழுகாம தலையானது தொங்கிக்கிட்டு நிற்கும், அதுவுமே ஒரு மிகப்பெரிய அபசகுணம், இங்கே இவங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு காட்டும்படியான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நிறைய அபசகுணங்கள் இவங்களுக்கு நடக்கும். ஆனால் அத்தனையையும் தாண்டி ஒரு வழியாக இந்த மரத்தை வெட்டி அந்த 7 அச்சு உருளை வண்டியில் ஏற்றி எருமக்கடாக்களை பற்றிக்கிட்டு இந்த 7 அண்ணன் தம்பிமாரும் இப்போ மலங்காட்டில் இருந்து அந்த சொரிமுத்து ஐயனாருடைய எல்லையில் இருந்து மறுபடியும் ஊர் பக்கமாக பல ஊர்களை தாண்டி இப்போ வண்டியை பற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக வண்டி தாண்டி வரும்போது அம்பாசமுத்திரத்தை தாண்டி பயணப்பட்டு வரும்போது மாயாண்டி மறுபடியும் கோபப்பட்டு இந்த வண்டியை இதுக்கு மேலே நகல விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் அவரோட சேர்ந்து நிற்கிற மற்ற தேவாதி தேவதைகளும் சேர்ந்துக்கிட்டு அந்த மாட்டு வண்டியை ஓட விடாம மாடுகளை பூரா களைச்சு ஓட வைக்குது. அந்த மாட்டு வண்டியை முன்னும் பின்னுமா இழுத்து விளையாட்டு காட்டுது. இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம அத்தனை பேரும் யோசிச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா ஓடுன மாடுகளை பூரா பத்திக்கிட்டு வந்து மறுபடியும் வண்டியில் பூட்டி எப்படியோ கஷ்டப்பட்டு அவர்களுடைய பயணத்தை தொடர்ந்து வராங்க. இப்படி இவங்க வரக்கூடிய வழியிலேயே 2 இடத்துல வண்டியை கொடவண்டி தூக்கி விட்டுருதுங்க சாமிங்க. இதுக்கெல்லாம் காரணமாக மாயாண்டி சுடலையும் அவருடைய தாயான பேச்சியும் தளவாய் மாடனும் சட்டநாதனும் கேத்திரபால சங்கிலி பூதத்தாரும் சத்ராதி முண்டனும் இப்படியான தேவாதி தேவதைகள் எல்லாம் இவங்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு வரும்போது இவங்க கடைசியாக அழகாபுரத்துக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அழகாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமர மூட்டுக்கு பக்கத்தில் இவங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கொடிமரத்தில் ஏறி வந்திருக்கிற இந்த கொடிமரத்துக்கு பின்னாலேயே இவங்களை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த தேவாதி தேவதைகள் இந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. இப்படி பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டு வந்திருந்த இந்த 7 அச்சு வண்டியுடைய அச்சையே முறிச்சு விட்டுருதுங்க. இனிமேல் இந்த வண்டி 1 இன்ச்சு கூட இனிமேல் நகர முடியாது. அத்தோட மட்டும் இல்லாம அந்த ஊருக்குள்ள யானை அலற மாதிரியான ஒரு பெரிய சத்தத்தை போடுறாரு அங்க இருக்கக்கூடிய சுடலமாடன். இதை கேட்டு அந்த ஊர்ல குடி
குடியிருந்துகிட்டு இருந்த ஒரு சாம்பாத்தி குலத்து பொண்ணு அவங்க வீட்டு ஜன்னலை திறந்து பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது அவ ஒரு நிறைமாத சூழியாக இருந்து அந்த ஜன்னலை திறந்து பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் மாயாண்டி கடுங்கோபத்தில் அலறிக்கிட்டு இருந்த அந்த சத்தத்தை கேட்ட அந்த நேரத்திலேயே அந்த பெண்ணு நின்ன இடத்திலேயே மயங்கி விழுந்து அங்கேயே மாண்டு போயிடுறா. அதுக்கப்புறமா தான் இந்த 7 ஆசாரிமார்களுக்குமே உண்மை விளங்க ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரமா ஏற்படுத்தின அத்தனை தடைகளுமே சாதாரண ஒரு சக்தி ஏற்படுத்தினது கிடையாது, சாதாரணமா நடந்ததும் கிடையாது. இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அப்படிங்கிற பயமே அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இனிமேல் எப்படி அச்சு முறிஞ்ச இந்த வண்டியிலிருந்து மரத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு தெரியாம திருவேங்கடநாதபுர ஆசாரி ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அவங்க சரி செய்ய பார்த்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க. ஆனா என்ன செஞ்சு பார்த்தோம், எந்த வேலையும் நடக்கலங்கிறதுக்காக மறுபடியும் கிருஷ்ணாபுரத்துக்கு நடந்த விஷயத்தை எல்லாம் இவங்க சொல்லிவிட்டாங்கன்னு அங்க இருந்து இந்த கருஞ்சந்தன தேக்கு மரத்தை தூக்கிட்டு போறதுக்காக தர்மகர்த்தா ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அத்தனை பேரும் இங்க வந்து நிற்கும் போது அப்போ மாயாண்டி சுடலை அவங்கள 1 இன்ச்சு கூட அந்த மரத்தை நகர்த்த விடாம பார்த்துக்கிறாரு. அப்போ இவங்க எல்லாரும் குறிபோட்டு பார்க்கும்போது இங்க மாயாண்டியோடு 21 தேவாதி தேவதைகளும் வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்களுடைய கோபமானது தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் மரத்தை நகர்த்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அங்க சுடலமாடசாமியுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக அவருடைய ஆணைப்படியே அழகாபுரத்தில் முதலாக ஒரு பீடத்தை போட்டு அவரை சாமி கும்பிட்டு அவருக்கு வருஷா வருஷம் கொடை விழா எடுக்கிறோம் அப்படின்னு உறுதி கொடுத்து கனியான கூட்டி வந்து கைவெட்டு நாக்கு வெட்டு கொடுத்து அவனுடைய ரத்தத்தை கொடுத்து நரபலி வாடையை காட்டி இந்த சாமியை காலகாலத்துக்கும் பவுசா எடுத்து கும்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நேரம் ஆட்டமா ஆடிக்கிட்டு ஆக்ரோஷமா ஆதாளி போட்டுக்கிட்டு இருந்த சுடலமாடசாமியும் அவருக்கு பின்னால இருக்கக்கூடிய தேவாதி தேவதைகளும் சரி எப்படி பார்த்தாலும் இந்த கொடிமரமானது என்னுடைய மாமா வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போறதுனால நீங்க போட்டு கொடுத்த இந்த பீடத்திலேயே நான் தங்கி இருந்து உங்களுக்கெல்லாம் வழி கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகாபுரத்து சுடலமாயாண்டி வழிவிட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அழகாபுரம் முத்தூர் மட்டும் இல்லாம இந்த அழகாபுரத்து சுடலமாயாண்டி சுத்தி இருக்கக்கூடிய எத்தனையோ ஊர்களில் போய் நிலையம் வாங்கியிருக்காரு. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.